லேப்டாப்பில் எப்படி ஃபிசிக்கல் ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஹெச்பி லேப்டாப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த லேப்டாப்போடைய மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி 245G5 அப்படிங்கிற மாடல் தான். நம்ம லேப்டாப்பில் போதுமான ரேம் வந்து இல்லை அப்படின்னா நம்ம லேப்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பொதுவாக ரேம் வந்து மல்டி டாஸ்கிங்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நேரத்தில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரேம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே லேக்காக இருக்கும். நம்ம என்ன நினச்சோமோ அதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியாது. அப்போது அது மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அது மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக அது மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியும். அப்போது எப்படி வந்து இந்த ஃபிசிக்கல் ரேம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என் சிஸ்டமில் வந்து ஸ்லாட் இருக்கா, அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி தான் லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி தான் உள்ளே பார்க்கணுன்ட்டு இல்லை, அது வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயே பார்க்க முடியும். அது எப்படி பார்க்குறது, அப்படி வந்து ஸ்லாட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஃபிசிக்கல் ரேமை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லேப்டாப்பில் ஆல்ரெடி எவ்வளோ ரேம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி உள்ளே போனோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்டால்டு ஃபிசிக்கல் மெமரி ரேம் அப்படிங்கிறது இருக்கும். பார்த்திங்கன்னா 4GB இருக்குது. இந்த சிஸ்டமில் வந்து 2 ஸ்லாட் இருக்குது. ஒன்றில் ஆல்ரெடி 4GB ரேம் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்லாட்டில் இன்னொரு 4GB வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஸ்க்ரூ இருக்கும். அந்த சில ஸ்க்ரூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கருக்கு பின்னாடியோ இல்லை வந்து ரப்பர் புஷ்ஷுக்கு பின்னாடியோ வந்து ஹைட் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கழட்டணும், இல்லைனா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்து கழட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப்பை வந்து இதோட பேட்ரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய ஸ்க்ரூ வந்து ஸ்டிக்கருக்கு பின்னாடியோ இல்லை வந்து அந்த ரப்பர் புஷ்ஷுக்கு பின்னாடியோ வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் பார்த்து கழட்டணும். வேறு மாடல் லேப்டாப்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்து ஜாக்கிரதையாக கழட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் புஷ்ஷுக்கு பின்னாடியே வந்து ஸ்க்ரூ இருக்குது. இந்த ரப்பர் புஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி முடித்த பிறகு அதை பத்திரமா ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுருங்க. இப்போது இந்த பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் டாஸ்க்கு. இப்போ வந்து கொஞ்சம் அகலமான ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக இந்த கேப்பில் விட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லாக் வந்து லைட்டாக ரிலீஸ் ஆகி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இப்படி வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ரைட் சைடு இருக்க அந்த பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் ஒயர் வந்து அட்டாச் ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த பார்ட்டை வந்து சேஃபாக கழட்டி வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரேம் ஸ்லாட்டு. இங்கே வந்து 2 ஸ்லாட் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியுது, அது ஒரு ஸ்லாட்டு. இன்னொன்று வந்து எம்டியாக இருக்குது, அது இன்னொரு ஸ்லாட்டு. அந்த ஸ்லாட்டில் தான் வந்து இன்னொரு 4GB ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்க ரேமை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்டாக 2 சைடுமே வந்து லைட்டாக கிளிப் மாதிரி தான் இருக்கும். அந்த கிளிப் மாதிரி இருக்கிறத லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரேம் வந்து அப்படியே வந்து மேலே வரும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ரேமை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போது இதில் இருந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோடது. இன்னொரு ரேம் இருக்குது. அந்த ரேமையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ரேம் வந்து இன்னொரு லேப்டாப்பில் வந்து இருக்குது. அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரேம் வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இதே மாதிரியா இன்னொரு லேப்டாப்லேருந்து கூட ரேம் வந்து எடுத்து போடலாம். இல்லைனா வந்து நியூவாக கூட வாங்கலாம். இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க ரேமோடைய கிளாக் ஸ்பீடும் இப்போ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற அந்த ரேமோடைய கிளாக் ஸ்பீடும் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த ரேமோட கிளாக் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கோ அந்த கிளாக் ஸ்பீடில் தான் வந்து சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆகும். அதனால் ஆல்ரெடி இருக்க ரேமோட கிளாக் ஸ்பீடை பார்த்துட்டு அதே கிளாக் ஸ்பீடோட இன்னொரு ரேம் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். இப்போது இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஸ்பீடில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டைம் வந்து இந்த பூட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறையா வரும். அதனால் கிளாக் ஸ்பீடு வந்து சேமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ரேமில் இந்த கிளாக் ஸ்பீடு வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லைனில் 4GB
1RX8PC3L 12800S 1113B4 அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது 4GB அப்படிங்கிறது வந்து இந்த ரேம் வந்து 4GB அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்க அந்த 1RX8 அப்படிங்கிறத விட்டுருங்க. அதுக்கடுத்து இருக்க PC3L 12800S அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமுடைய டைப், அதுக்கப்புறம் கிளாக்குடைய ஸ்பீடு. ரேமுடைய டைப் வந்து PC3Lன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா DDR3 ரேம் டைப்பு. நெக்ஸ்ட் வந்து 12800S அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஸ்பீடு. இந்த ஸ்பீட் தான் வந்து இன்னொரு ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா அதுக்குமே வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1113B4 அப்படிங்கிறது டைமிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து நீங்கள் இன்னொரு ரேம் வாங்குவீங்களா அந்த ரேமுக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து வராது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ரேமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 4GB 1RX8 PC3L 12800S 1113B4 தான். இதே மாதிரியா உங்கள் ரேமுமே வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ரேமுமே எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரேம் எடுத்துக்கோங்க. இந்த ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் வந்து இருக்கும். இந்த கேப் வந்து ரேம் ஸ்லாட்டில் இருக்க கேப்புக்கு வந்து கரெக்டாக இன்செர்ட் ஆகணும். அந்த கேப்பில் வந்து கரெக்டாக இன்செர்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கரெக்டாக அந்த கேப் வந்து ஸ்லாட்டில் கரெக்டாக சிட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே 2 சின்ன லாக் மாதிரி இருக்குது. அதை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லாக் ஓப்பன் ஆயிரும். அதை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் லாக் ஆயிரும். அதே மாதிரி தான் இன்னொரு ரேம் எடுத்துகிட்டு அதே மாதிரியா அந்த கேப் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து கரெக்டாக செட் ஆகணும். செட் ஆகிட்டு லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த 2 பக்கம் இருக்கிற லாக் மேலே வச்சுட்டு லைட்டாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மூவ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிரும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பொதுவாக வந்து அந்த ஃபேன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா டஸ்ட் இருக்கும். ஃபேன் அந்த ஸ்பீக்கர் கிட்ட அது மாதிரிலாம் வந்து டஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ப்ராப்பராக அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி ரேம் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே செர்ச்சில் போய் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸில் போய் உள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு ஃபிசிக்கல் மெமரி ரேம் வந்து 8GB இப்போ மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 4GB இருந்துச்சு, இப்போ 8GB ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃபிசிக்கல் ரேம் வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நம்ம சிஸ்டமில் 2 ரேம் ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஓப்பன் பண்ணாமையே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ செர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டாஸ்க் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெமரி அப்படிங்கிற இன்னொரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லாட்ஸ் யூஸ்டு 2 of 2ன்னு இருக்குது. அப்போ நான் வந்து 2 ஸ்லாட்டில் 2மே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 of 2ன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரேம் வந்து இன்னொரு ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ரேம் வந்து அங்கே அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட எப்படி சொல்கிறது எந்த இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது, 8GB ரேம் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து அதோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 8GB வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து 16GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 8GB ரிமூவ் பண்ணிவிட்டு 16GB ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்புக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.